ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. ஹே கைஸ், இப்போது எங்கே போய்ட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் மாற்ற போயிட்டுருக்கோம் ஹிமாலயனுக்கு. ஹிமாலயன் ஸ்டாக்லேயே எக்ஸாஸ்ட் போட்டுட்ருக்கேன் போட்டு. ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் சொல்லிவிட்டு எக்ஸாஸ்ட் போட போயிட்டுருக்கோம். என்ன எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பவர் ரேஞ்ச் எக்ஸாஸ்ட் போட போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், எக்ஸாஸ்ட் வந்துட்டுருக்கான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஷாப் போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மெட்ராஸ் மோட்டார் ஆக்சசரிஸ் சூளைமேட்டில் இருக்குது. தெரிஞ்ச ஷாப் தான் அது, ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ப்ரைஸு மேபி டிஃபர் ஆகும் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனுக்கும். பட் நான் ப்ரைஸ் ஆன்லைனில் பார்க்கும்போது 7.9 சம்திங் வந்துச்சு. இப்போ நேரில் கேட்டதுக்கும் சிமிலராக தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, நேரில் போய் நம்மளுக்கு நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ எதுக்கு எக்ஸாஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா, அது ரீசெண்டாக ஏற்காடுக்கு போயிருந்தேன். அங்கே மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் தான் வந்துச்சு. அதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 8 to 10 பைக்ஸ் ஹிமாலயன் வந்துச்சு. அதில் முக்கால்வாசி பேர் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தாங்க ஹிமாலயனுக்கு 411க்கு. சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நார்மல் ஸ்டாக்குக்கும் தென் வந்து பவர் இன்ஜின் எக்ஸாஸ்ட்டுக்கும், பவர் இன்ஜின் இல்லை எல்லா எக்ஸாஸ்ட்டுக்கும் சவுண்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு பார்த்தோம், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். இல்லைனா எனக்கு எக்ஸாஸ்ட் அந்த பக்கம் போகிறது விருப்பமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி எக்ஸாஸ்ட்னு இருக்குது ஒன்று, R15 போகிற எக்ஸாஸ்ட் டேரக்ட் கிட்ட தான் ஹிமாலயனுக்கு. எனக்கு R1 எக்ஸாஸ்ட்டு நான் போடுறேன் இமேஜு. ஸோ அது போட்டாலும் நல்லா தான் இருக்குது. எனக்கு லுக்கு போட்டிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு சவுண்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஓகே, இது பார்க்க ஸ்டாக் மாதிரியும் இருக்கும், மாடிஃபை பண்ண மாதிரியும் தெரியாது, பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இப்படின்னு பிளாப்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம். ஓகே கைஸ், நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஸோ கைஸ், வந்தாச்சு கிட்ட. அதுதான் இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் ஒரு கடை. இதுதான் கடை, மெட்ராஸ் மோட்டோ ஆக்சசரிஸ். சொல்லேண்ணா அவரு எங்க இருக்காரு? சைலன்சரை மாட்டணும். ப்ரோ எக்ஸாஸ்ட் தம்பி, வேற பார்த்துருக்கியா? One hour later. ஓகே கைஸ், இப்போது எக்ஸாஸ்ட் மாற்றியாச்சு. இங்கே இருக்குது, ஆனால் பார்க்க சிமிலராக தான் இருக்குது. ஸ்டார்ட் எக்ஸாஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் ஒன்று கேட்போம். ஓகே, பவர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.